வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மனநல பாதிக்கப்பட்டவரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ வரும்போதெல்லாம் ஜாமான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, அவ ஒத்துக்கிட்டு போயிருவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி மனோஜும் சரி நான் சொல்றேன், நீங்களும் அந்த பொண்ணை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு காசு கொடுக்கணுன்ற டென்ஷன்ல வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ எல்லாரும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து உண்மையை சொல்றாரு மனோஜ். இந்த மாதிரி நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னா என்னை வந்து 5,00,000 கேட்குறா ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து சொல்றாரு, பாலாராமா உனக்கு தானே செலவு பண்ணுச்சு, அதனால நீ அந்த 5,00,000 நீ கொடுத்து டைவர்ஸை வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது சத்யா வந்து ஃபோன் பண்றாரு முத்துக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து ரேகாவை திருப்பதியில் அடைச்சி வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாமாமா அப்படின்னு. சரி இரு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி முத்து என்ன பண்றாரு, சத்யா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் சத்யா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, ரேகா வந்து ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி என்னை அடைச்சி வச்சிருக்காங்க, ரொம்ப இது பண்றாங்கன்னும் போது அப்போ நான் சொல்ற மாதிரி கேளுன்னு வந்து என்ன பண்றாரு முத்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி வச்சுக்கோ, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உனக்கு கடத்திடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க ரேகாவும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேகாவோட அப்பாவும் சிந்தாமணியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம் அப்படின்னு. சிந்தாமணி பதறாமையே இருக்காங்க. என்ன நான் இப்படி சொல்றேன்னு எதுவுமே கேட்க மாட்டேறேன்னு. இதெல்லாமே முத்து போட்டு குத்த பிளானா இருக்குங்க, அவளை வந்து அங்கேருந்து கடத்திட்டு போக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஐயோ நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இங்கே இவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து எல்லாம் பிளானோட ரெடியாக இருக்கார் ஆம்புலன்ஸோட. அப்படியே போகிற வழியில் மீனாவை கூட்டிகிட்டு அப்படியே திருப்பதிக்கு போகலான்ற மாதிரி ஐடியா பண்ணி வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.